ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம AWS ஓட குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றி தான் பார்க்க போகிறோம். குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்னன்னா, இவங்களோட சர்வீஸ் வந்து உலகம் ஃபுல்லாக இருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா இவங்களோட சர்வீஸை பிரித்து எல்லா கண்ட்ரீஸ்லையும் வச்சிருப்பாங்க. இதனால நமக்கு என்ன யூஸ்? இந்த குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லைன்னா நம்ம என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவோம்? அண்ட் இந்த குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் AWS எல்லாருமே இவ்வளோ ட்ரஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் வழக்கம் போல ஒரு சினாரியை வச்சு பைட் பை பைட்டாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு மை சேனல் சிம்பிளி பைட். இப்போ AWS இருக்குது, பட் அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேர்ல்டு ஃபுல்லாக இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிப்போம். அவங்க அமெரிக்காவில் மட்டும்தான் வச்சுருக்காங்க அப்படின்னு நினச்சிப்போம். இப்போ நான் ஒரு அப்ளிகேஷன் வச்சுருக்கேன், இதை நான் டெப்ளாய் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா AWSட்ட ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் வாங்குறேன், அதாவது ஒரு சர்வரை வாங்குறேன். ஆக்சுவலி இந்த சர்வர் அமெரிக்காவில் இருக்கிற டேட்டா சென்டரில் இருக்கும். டேட்டா சென்டர்னா ஒன்றும் இல்லை, அவங்களோட சர்வர், ஹார்ட் டிஸ்க் இது எல்லாமே இருக்கிற இடம் தான் வேறு. நான் அதில் ஒரு EC2வை யூஸ் பண்ணுறேன். நான் இந்தியாவில் இருந்தே ஆக்சஸ் பண்ணி என்னோட அப்ளிகேஷனை அமெரிக்காவில் இருக்கிற ஒரு சர்வரில் டெப்ளாய் பண்ணிட்டேன். இப்போ என்னோட அப்ளிகேஷனோடைய யூசர்ஸ் எல்லாமே இந்தியன்ஸ் தான், ஓகேவா? நம்ம ஊர் மக்கள் தான் என்னோட அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறாங்க. அப்ளிகேஷன் நல்லா தான் போயிட்டு இருக்கு, பட் யூஸ் பண்ணுற எல்லாருமே ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, உங்கள் அப்ளிகேஷன் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு. ஏன் நம்ம அப்ளிகேஷன் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு நான் செக் பண்ணி பார்க்குறேன். கடைசியில் எனக்கு ஒரு விஷயம் புரிய வருது. என்னோட சர்வர் அமெரிக்காவில் இருக்குல்ல, நம்மளை விட ரொம்ப தூரமாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் என்னோடய அப்ளிகேஷனை அமெரிக்காவில் இருக்கிற சர்வர்லேருந்து ஆக்சஸ் பண்ணுறதுனால தான் ஸ்லோவாக இருக்குது. இதுவே அமெரிக்காவில் உள்ள மக்கள் என்னுடைய அப்ளிகேஷனை யூஸ் பண்ணாங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஏன்னா அவங்களுக்கு பக்கத்தில் இருக்குது. கரெக்டாக இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு AWS என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட டேட்டா சென்டர் அமெரிக்காவில் மட்டும் இருக்குல்ல, ஸோ இந்தியாவுக்கும் ஒரு டேட்டா சென்டர் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அமெரிக்காலேயும் சர்வர் இருக்கும், இந்தியாலேயும் சர்வர் இருக்கும். நமக்கு எங்கே வேணுமோ அங்கே வாங்கிக்கலாம். இதை தான் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவாங்க. AWSல ரீஜியன் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இப்போ அமெரிக்காவில் ஒரு டேட்டா சென்டர் இருக்கும் அப்படின்னு சொன்னேன்ல, அதுக்கு ஒரு நேம் இருக்கும். இதுதான் அதோட நேம், US East 1 அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துருப்பாங்க அந்த ரீஜியனுக்கு. அதே மாதிரி இந்தியாவில் ஒரு டேட்டா சென்டர் கிரியேட் பண்ணியிருக்கான்னு சொன்னேன்ல, அதுக்கு AP South 1 அப்படின்னு ஒரு ரீஜியன் நேம் கொடுத்துருப்பாங்க. இது எங்கே இருக்குன்னா மும்பையில் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா API South 1, அதாவது மும்பையில் இருக்கிற டேட்டா சென்டரில் என்னோட EC2 இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ என்னோட இந்தியன்ஸுக்கு மும்பை பக்கம் கரெக்டாக, அதனால என்னோட அப்ளிகேஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ரீஜியன் நான் சேஞ்ச் பண்ணதுனால எனக்கு என்ன அட்வான்டேஜ்னா, லோ லேட்டன்சி ஆக்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா லேட்டன்சி அப்படின்ற வார்த்தையை வந்து டெவாப்ஸில் நிறைய இடத்துல நீங்கள் பார்க்கலாம். லேட்டன்சினா உங்கள் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது. லோ லேட்டன்சி அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். ஹை லேட்டன்சி அப்படின்னா ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த டிஃப்ரெண்ட் ரீஜியன்ஸை நான் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு லோ லேட்டன்சியில் என்னோட அப்ளிகேஷன் இருக்குது. இப்போ புரிஞ்சிருக்க உங்களுக்கு ரீஜியன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ்னு. ஓகே, இப்போ என்னோட அப்ளிகேஷன் ஃபாஸ்ட்டாக தான் போய் இருக்குது, பட் திடீர்னு என்னோட அப்ளிகேஷன் சுத்தமாகவே ஒர்க் ஆகலை. என்னடான்னு பார்த்தா மும்பையில் ஒரு பிளேஸில் ஏதோ ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர், அதாவது சுனாமி அல்லது நிலநடுக்கம் ஏதோ வந்துடுதுன்னு வைங்களேன். பட் நம்ம AWS உடைய டேட்டா சென்டரும் அதே பிளேஸில் இருந்திருக்கு. அதனால டேட்டா சென்டர் டேமேஜ் ஆகி சர்வரெல்லாம் ஆஃப் ஆகிட்டு. ஸோ என்னோட சர்வர் ஆஃப் ஆனதுனால என்னோட அப்ளிகேஷனும் டவுன் ஆகிட்டு. இப்போ என்னோட யூசர்ஸ் எல்லாமே கத்துறாங்க, என்னடா அப்ளிகேஷன் வச்சிருக்கு அப்படின்ட்டு. இப்போ இதுக்கு AWS ஒரு சொல்யூஷன் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மும்பையில் ஒரு இடத்துல மட்டும் டேட்டா சென்டர் வைக்கிறதுக்கு பதிலாக மும்பையிலே 2 டிஃப்ரெண்ட் பிளேஸில் டேட்டா சென்டரை வைக்க சொல்லிட்டான். ஒன்று கம்பல்சரி பக்கத்தில் இருக்காது, ஒன்று தூரமாக தான் இருக்கும். இப்போ ஒரு டேட்டா சென்டருக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இன்னொரு டேட்டா சென்டரை வச்சு சமாளிச்சிடலாம். இதுக்கு பேர் தான் அவைலபிலிட்டி ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஷார்ட்டாக AZ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ரீஜியனுக்கும் ஒன்றுக்கும் மேற்பட்ட அவைலபிலிட்டி ஜோன் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு API South 1 அப்படின்ற ரீஜியன் தான் நம்ம இந்தியாவுக்கு கரெக்டாக. இப்போ இந்த மும்பையில் 3 டேட்டா சென்டர் வச்சுருக்காங்க. அதுக்கு API South 1A, API South 1B, API South 1C அப்படின்னு 3 அவைலபிலிட்டி ஜோனாக பிரிச்சிருக்காங்க. ஓகே, இந்த அவைலபிலிட்டி ஜோன்னால நமக்கு என்ன அட்வான்டேஜ்? ஹை அவைலபிலிட்டி, அதாவது என்னோட அப்ளிகேஷன் எப்பயுமே ஆக்டிவாக அவைலபிளாகவே இருக்கும். ஏன்னா ஒரு டேட்டா சென்டர் டவுன் ஆனாலும் இன்னொரு டேட்டா சென்டரில் நான் வச்சு என்னோட அப்ளிகேஷனை ரன் பண்ணிக்கலாம். கரெக்டாக என்னோட அப்ளிகேஷன் வந்து எப்பயுமே அவைலபிளாக இருக்கிறது தான் ஹை அவைலபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் ரிலையபிலிட்டி, அதாவது நம்பிக்கைத்தன்மை. இவனோட அப்ளிகேஷன் எப்பயுமே டவுன் ஆகாது, இவனை நம்பி இருக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்கல்ல, இதை தான் ரிலையபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அவைலபிலிட்டி ஜோன் யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட அப்ளிகேஷனுக்கு ஹை அவைலபிலிட்டியும் கிடைக்கிது, மக்கள்கிட்டருந்து ரிலையபிலிட்டியும் கிடைக்கிது. இப்போ நம்ம ரீஜியன், அவைலபிலிட்டி ஜோன் இதெல்லாம் பார்த்தோம்ல, இது இந்தியா அமெரிக்கா மட்டும் இல்லை, வேர்ல்டில் இருக்கிற நிறைய பிளேஸில் இந்த மாதிரி டேட்டா சென்டரை பிரித்து வச்சுருக்காங்க. இதுக்கு பேர் தான் குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்போ உங்களுக்கு குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றத AWS கன்சோலில் நம்ம ஒரு வாட்டி பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் AWS உடைய வெப்சைட்டு.
இதில் தான் நம்ம EC2 வந்து ரெண்ட்டுக்கு வாங்குறது, S3 ஸ்டோரேஜ் வாங்குறது எல்லாமே இந்த வெப்சைட் மூலமாக தான் நம்மளால் வாங்க முடியும். இதை வந்து AWS கன்சோல் அப்படின்னு சொல்லுவாங்க. AWS கன்சோல்னால் இந்த வெப்சைட் தான் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்போ இந்த ரீஜன் எங்கே இருக்குதுன்னு பார்த்துருவோமா? இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கா. இப்போ இதை கிளிக் பண்ணேன்னா இதெல்லாம் தான் ரீஜியன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, மும்பை API South 1. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல. இப்போ நம்மளுக்கு எங்கே EC2 வேணுமோ அந்த கண்ட்ரியை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எது பர்ச்சேஸ் பண்ணாலும் நம்ம செலக்ட் பண்ண ரீஜியனில் இருக்கிற டேட்டா சென்டரில் தான் பர்ச்சேஸ் ஆகும். அது போக நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா மேனேஜ் லோக்கல் ஜோன்ஸ், அதாவது அவைலபிலிட்டி ஜோனை தான் அவங்க இப்படி கொடுத்துருக்காங்க. நம்ம கிளிக் பண்ணுவோம் இதை. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இந்தியாவுக்கு வந்து 2 அவைலபிலிட்டி ஜோன் கொடுத்துருக்காங்க. ஒன்று கொல்கத்தாலையும் இன்னொன்று டெல்லிலையும் இருக்குது. இப்போ நான் ஒரு அப்ளிகேஷன் டெப்ளாய் பண்ணுறேன்னா வெறும் மும்பையில் இருக்கிற சர்வரில் மட்டும் டெப்ளாய் பண்ணாமல் டெல்லியில் இருக்கிற ஒரு சர்வர்லையும் கொல்கத்தாவில் இருக்கிற ஒரு சர்வர்லையும் நான் டெப்ளாய் பண்ணிடுவேன். இப்போ ஏதாச்சும் ஒரு பிளேஸில் ஏதாச்சும் நேச்சுரல் டிசாஸ்டர் இது வந்தாலும் மிச்சம் இருக்கிற 2 சர்வர் மூலமாக என்னோடய அப்ளிகேஷன் ஒர்க் ஆகும். இதுதான் இந்த அவைலபிலிட்டி ஜோனு. ஓகே, இப்போ இந்த ரீஜன் அவைலபிலிட்டி ஜோன் உங்களுக்கு கிளியர் ஆயிருச்சா? ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக சிம்பிளிஃபைட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.